அடுத்தபடியாக திமுகவில் இருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்திக்கிறார். இன்று காலையே ஒரு முறை சந்திப்பு நிகழ்ந்து விட்டது நடைபயிற்சியின் போது. இப்ப மீண்டும் அவரது இல்லத்திற்கே சென்று நேரில் சந்திக்கிறார். இப்ப அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய முக்கிய விஷயம் என்னன்னா, அரசியல் தஞ்சம் தேடி ஓபிஎஸ் முதல்வரை சந்திக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் எழுகிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒருவேளை அரசியல் தஞ்சம் கேட்டு ஓபிஎஸ் போனால் திமுக ஆதரவு கொடுக்குமா? உங்களுடைய பார்வை. அதாவது இவை அந்த மாதிரியான வார்த்தைகளால் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை. அரசியல் தஞ்சம் தேடி போகிறார் என்று நாம் அந்த வார்த்தைகளால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய மூத்த சகோதரர் அண்ணன் முத்து இறந்த பிறகு பல கட்சி தலைவர்கள் அன்றைக்கு தலைவரை சந்தித்தார்கள். அதைத் தொடர்ந்து தலைவர் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து பார்க்க இயலாத தலைவர்கள் இப்பொழுது பார்த்து அவரிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு போகிறார்கள். அந்த வகையில் தான் சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலையிலே நடை பயிற்சி போகிற போது வருகிற போது சந்தித்தது என்பதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு முறையாக அவரிடம் அந்த ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அரசியல் நிகழ்வுகளில் சில நேரங்களில் திருமண வீடுகளில் சந்திப்பு அல்லது இது போன்ற நமது அனுதாபங்கள் தெரிவிக்கிற இடங்களில் சந்திக்கிற சந்திப்புகளை அவ்வளவு சாதாரணமாக நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்வதில்லை. குறிப்பாக உங்களை போன்ற தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்தவர்கள் அதிலே இருக்கின்ற அரசியல் குறித்து பேசுவது இயற்கைதான். ஆனால் எனக்கு தெரிந்து அப்படி ஒன்றும் இதில் அரசியல் சார்ந்த சந்திப்பு என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தகவல்கள் இல்லை. ஒருவேளை அதை தாண்டி நீங்கள் சொல்வதை போல இதை தஞ்சம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியில் வெளியே வந்திருப்பது முதலில் பாராட்டத்தக்கது. ஏனென்றால் அது அவர் யாரோடு வேண்டுமென்றாலும் சேரலாம். ஆனால் பாரதிய ஜனதா என்கிற தமிழர்களுக்கு எதிரான, தமிழ் மொழிக்கு எதிரான, மண்ணுக்கு எதிரான, பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு இயக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு சூழலில் அவர் வெளியே வந்திருப்பது பாராட்டத்தக்கது. அதன் பிறகு இந்த கூட்டணியில் யாரை இணைப்பது, யாரை விடுவது என்கிற முடிவெல்லாம் எங்களுடைய கட்சியின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுப்பார். அது எந்த முடிவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்களுக்கு நல்ல தீர்ப்பை தரக்கூடிய முடிவாக இருக்கும்.